ரொம்ப நாளாகவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மகாபலிபுரம்னு ஒரு ஹைப்பை ஏற்றி விட்டுட்டு இருந்தாங்க. அப்படி என்ன தான் இருக்குது அந்த மகாபலிபுரத்தில்னு பார்க்கலான்ட்டு நானும் டிக்கெட்டை போட்டு நேராக மகாபலிபுரம் போய் இறங்கிட்டேன். அங்கே போனால் பீச் ஓரத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருந்துச்சு. அதில் நமக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு 1000 ருபீஸுக்கு ஒரு ரூமை போட்டு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஈவினிங் 3 o'clock மேலே மகாபாரதத்தில் கிருஷ்ணர் விளாண்ட பட்டர் பால் பார்க்க போனோம். பட்டர் பாலை கிட்டே போய் பார்த்தா தான் தெரியுது அது பட்டர் பால் இல்லை, பராங்கல்னு. பக்கத்தில் போய் பார்த்தா நானே பட்டர் பால் மாரி தான் இருந்தேன். அப்புறம் அந்த மலை மேலே ஏறி அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டு பேக் சைடில் போனால் லைட் ஹவுஸ் இருந்துச்சு. லைட் ஹவுஸ்லேருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக அதை பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கி மெதுவாக வந்துட்டு ஆப்போசிட்டில் இருந்த கடற்கரை கோயிலுக்கு போனால் அங்கே போனால் நல்ல ஒரு க்ரீனரியாக இருந்துச்சு. அப்புறம் அதை பார்த்துட்டு அப்படியே அந்த கடல் அலையும் ரசிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தால் ஃபுட் ஸ்ட்ரீட் இருந்துச்சு. அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் நிறைய ஷாப் இருந்தது. நமக்கு எப்போதும் பிடிச்சது ஃபிஷ்ஷு தான். அதனால் ஃபிஷ் கடைக்கு போய்ட்டு நல்ல ஒரு பெரிய ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னா அப்புறம் அவங்க ஒரு 150க்கு ஒரு ஃபிஷ் கொடுத்தாங்க. அதை அப்படியே வாங்கி நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக நடந்து ஒரு வாக் வந்தோம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படியே நேராக கிளம்பி ரூமுக்கு வந்துட்டோம். அப்புறம் ஈவினிங் 6 மணி போல் நாங்கள் பீச் சைடில் உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அதில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு ஒரு பாஸ்தா ஆர்டர் பண்ணோம். ரேட்டு ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால நாங்கள் பாஸ்தா மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே கடல் அலையை பார்த்து ரசிச்சுக்கிட்டே அந்த பாஸ்தாவை சாப்பிட்டோம். அப்படியே 1 மணி நேரம் போச்சு. திரும்ப வந்து கடல் அலையில் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் 7 மணிக்கு போல் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் அந்த கடற்கரை ஓரத்தில் வைப் பண்ணுறது உண்மையிலே செம்மையாக தாங்க இருந்துச்சு. நீங்கள் இதுவரை மகாபலிபுரம் போனதே இல்லைன்னா ஒரு வாட்டியாச்சும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள்.